சமீபத்தில் ஐஏஎஃபோட சீஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அந்த பிரச்சனை பிவிஆர் கேப்பபிலிட்டிஸ், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த குறிப்பிட்ட சண்டையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட விமானங்கள் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்பையும் சீனாவை கம்பேர் பண்ணுறப்பையும். இப்போ இந்த பிரச்சனை சமீபத்தில் இண்டெக்ட் ஆகிருக்கிற அஸ்த்ரா மார்க் 1 அண்ட் ஃபியூச்சரில் இண்டெக்ட் ஆக போகிற ஆஸ்த்ரா மார்க் 2ஆல் சரி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிவிஆர் கேப்பபிலிட்டிஸ்னால் என்ன, எந்த அளவுக்கு பிவிஆர் கேப்பபிலிட்டிஸ் மாடர்ன் ஏர்ஃபோர்ஸுக்கு முக்கியமான ஒன்று, அண்ட் கடைசியில் இந்த பிவிஆர் கேப்பபிலிட்டிஸில் நம்மளோட எதிரிகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சுப்பீரியராக ஆக்குறதுக்கு இந்தியா அண்டர்கோ பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல பிவிஆர்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு போர் விமானத்தை பல கிலோமீட்டர்கள் தூரத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே வச்சு அதை அழிக்கிற ஒரு நுட்பத்தை தான் நம்ம பிவிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிவிஆரில் சண்டை போடணும் அப்படின்னா ஒரு விமானத்துக்கு பவர்ஃபுல்லான ரேடார் தேவை, அது கூடவே லாங் ரேஞ்சை கொண்ட ஏர் டு ஏர் மிசைலும் தேவை. இந்த பிவிஆர் கேப்பபிலிட்டிஸை அமெரிக்கன்ஸ் தான் முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. காரணம், கோல்டு வார் டைமில் சோவியத் யூனியன் கிட்டே இருந்த சுப்பீரியரான ஏரோ டைனாமிக்ஸை அவங்களால மேட்சே பண்ண முடியல. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக அவங்க கொண்டு வந்தது தான் பிவிஆர் கேப்பபிலிட்டிஸ். ஏன்னா ஏரோ டைனாமிக்ஸில் அவங்க மேட்ச் பண்ண முடியலன்றப்ப பக்கத்தில் வந்து டாக் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக ரஷ்யன் பைலட்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க, அமெரிக்கன் பைலட்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பக்கத்தில் வராமல் தூரத்தில் வச்சே உன்னை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா உன் ஏரோ டைனாமிக்ஸ் எவ்வளோ சுப்பீரியராக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்செப்டில் அவங்க இறங்குறாங்க. இந்த கான்செப்டில் இறங்கி வியட்நாம் வாரோட ஆரம்ப கட்டத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல அது சக்ஸஸ் ஆகலை. காரணம், அப்போது இந்த டெக்னாலஜி இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, இன்னும் அதோட மெச்சூர் ஸ்டேட்டை நோக்கி அது போகலை. இப்போ வியட்நாம் வாரோட முடிவுக்கு அப்புறமா தான் F-14 டாம்கேட்ஸ் வருது, அது கூடவே AIM சைட்வைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வருது. இதை அப்படியே ஈரானுக்கு கொடுத்தாங்க அமெரிக்கன்ஸ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், அமெரிக்க ஆயுதங்களுக்கு நான் சப்போர்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி கமெண்ட் பண்ணுற நபர்கள் கண்டிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக தான் இருப்பீங்க. அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஈராக் வாரில் ஈரான் ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக அந்த ஏர்ஃபோர்ஸ் சண்டையில் முக்கியமான காரணமே அமெரிக்காவோட F-14 டாம்கேட்ஸ் அண்ட் அது கூட இருந்த AIM சைட்வைண்டர் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் தான். நீங்கள் அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு விக்கிபீடியாவில் போய் பாருங்கள், எத்தனை ஏர் டு ஏர் காம்பேட் நடந்திருக்கு. எல்லா காம்பேட்லையும் ஈரானியன்ஸ் பயன்படுத்தின ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட போர் விமானத்தையும் அது கூடவே வந்த ஏர் டு ஏர் மிசைலையும் தான். ஸோ சோவியத் யூனியன் அந்த டைமில் ஏரோடைனாமிக்ஸில் எப்படி சுப்பீரியராக இருந்தாங்களோ, இன்னொரு பக்கம் அவங்க ஏர் டு ஏர் மிசைல்ஸில் லேக் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக் ஃபைட் அப்படின்ற ஒன்று தான் இருக்கும், இந்த பிவிஆர்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வியட்நாம் வார்லையும் நடந்தது அதுதான். ஸோ அதுலேருந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஏரோடைனாமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம அந்த ஏர் டு ஏர் மிசைல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே இருந்தாங்க. அந்த கண்ணோட்டம் மிகப்பெரிய தவறு அப்படின்றது ஈரான் வாரில் தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஈராக் பயன்படுத்தின எல்லா ஆயுதங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் மேடு. MiG-25, Su-22, Su-23, MiG-21 சொல்லி ஏகப்பட்ட சோவியத் விமானங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுதான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஏரோடைனாமிக்ஸ் வைஸ். இந்த எல்லா விமானத்தையும் அமெரிக்க தயாரிப்பான F-14 டாம்கேட்டை வச்சும் அமெரிக்காவோட அந்த ஏர் டு ஏர் மிசைலை வச்சும் ஈரானியன் சுட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த ஒரு வார்ஃபேர் தான் உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணிச்சு பிவிஆர் தான்டா ஃப்யூச்சர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா தான் சோவியட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிவிஆர் கேப்பபிலிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக ரேடாஸாக இருக்கட்டும், ஏர் டு ஏர் மிசைல்ஸாக இருக்கட்டும், அதை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் அவங்கள விட கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி இருந்தாங்க பிவிஆர் கேப்பபிலிட்டிஸில். ஸோ இப்போ வரைக்கும் ரஷ்யன்ஸால் பிவிஆர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அமெரிக்கன்ஸை மேட்ச் பண்ண முடியல. எப்படி கோல்டு வார் டைமில் சோவியத் யூனியனை ஏரோடைனாமிக்கலி அமெரிக்கன்ஸால் மேட்ச் பண்ண முடியலையோ, அதே மாதிரி தான் இப்போது பிவிஆர் காம்பேட்டில் ரஷ்யன்ஸால் அமெரிக்கன்ஸை மேட்ச் பண்ண முடியல. இப்போ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் ஆயுதங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு. இப்போ இந்த ஆயுதங்களோட திறனை நம்மளோட எதிரிகள் கிட்ட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்த F-16, அது கூடவே அவங்க கிட்ட இருந்த அந்த ஏர் டு ஏர் மிசைலினால தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்த AIM 120 C5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் மிசைலோட ரேஞ்சு கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர். ஆனால் அந்த டைம் நம்மக்கிட்ட இருந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R-77. இதோட ரேஞ்சு வெறும் 80 கிலோமீட்டர் தான். ஸோ இது ஒரு கிளியரான டெஃபிசிட்டை காமிச்சிச்சு கேப்பபிலிட்டிஸ் வைஸ் நம்மளையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதை வச்சு தான் அவங்க ரொம்ப காலமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க.
நம்மக்கிட்ட இருக்கிற சுக்காய் விமானம் கேப்பபிலிட்டி வைஸ் என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் பிவிஆர் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வரப்போ நம்ம சீரியஸாக லேக் ஆகிக்கிட்டு இருந்தோம். இப்போது இந்த லேகை பூர்த்தி செய்கிற விதமாக சமீபத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அண்ட் இண்டெக்ட் பண்ணது தான் அஸ்த்ரா மார்க் 1. இந்த அஸ்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவிலேயே முழுக்க இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏர் டு ஏர் மிசைல். இந்த ஏர் டு ஏர் மிசைலோட ரேஞ்ச் 110 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற F-16ஸோட ப்ரைமரி வெப்பனை நம்ம பீட் பண்ணியாச்சு கேப்பபிலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ பாகிஸ்தான் கிட்ட இன்னொரு முக்கியமான வெப்பன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா J-10C அண்ட் JF-17 பொருத்தப்பட்டிருக்க P-15 அப்படின்னு அழைக்கப்படுற ஏர் டு ஏர் மிசைல். இந்த P-15ஓட ரேஞ்சை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் 200லேருந்து 300 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அதே ரேஞ்சோட பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணல, அதோட கேப்டு ரேஞ்சை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட ஏவுகணையோட ரேஞ்சு 145 கிலோமீட்டர். சீனா கிட்டே இருக்கிறது தான் 300 கிலோமீட்டர், இவங்க கிட்டே இருக்கிறது வெறும் 145 கிலோமீட்டர் தான். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் அவங்களோட ப்ரைமரி ஏர் டு ஏர் மிசைலாக இருக்குது பிவிஆர் கேப்பபிலிட்டி வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ நம்மளோட அஸ்த்ரா மார்க் 1 இவங்களோட அமெரிக்க தயாரிப்பை பீட் பண்ணிருச்சு. இப்போ சீன தயாரிப்பை பீட் பண்ணணும்ல, அதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மீட்டியார் இருக்குது. ரஃபேல் விமானங்களில் இதை பொறுத்து இருக்கோம். என்னையை பொறுத்த வரைக்கும் ரஃபேல் விமானங்களை தாண்டி அது கூடவே வந்து இந்த மீட்டியார் தான் ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர். ஏன்னா மீட்டியாரோட அன்கேப்டு ரேஞ்சே 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நம்ம மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமில் இருக்கோம், MTCRல இருக்கிறோம். ஸோ அதுபடி நமக்கு இந்த கேப்டு ரேஞ்சில் ஏவுகணைகளை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம நினச்சோம் அப்படின்னா கேப்டு ரேஞ்ச் இல்லாமலே ஏவுகணைகள் வாங்க முடியும். ஸோ அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, மேபி 200 கிலோமீட்டர் இருக்கும், ஆர் டு த மேக்ஸு 180 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மீட்டியாரை வச்சு நம்ம இவங்கக்கிட்ட இருக்கிற PL-15ஐயும் பீட் பண்ணிட்டோம். பட் அதோடு நிற்க போகிறதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்த்ரா மார்க் 2 நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அஸ்த்ரா மார்க் 2ஓட ரேஞ்சு 160 கிலோமீட்டர். இந்த அஸ்த்ரா மார்க் 2 இன்னொரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டியாரோட காஸ்ட் தான். மீட்டியாரோட காஸ்ட்டில் 1/3 பங்கில் நம்ம அஸ்த்ராவை உருவாக்க முடியும். ஸோ அஸ்த்ராவை நம்மளோட ரஃபேல் போர் விமானங்களில் நம்ம இன்டெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மீட்டியாரை வாங்குறதுக்கு பதிலாக 3 அஸ்த்ரா மார்க் 2 வாங்க முடியும். இது சம்மந்தமாக நம்ம ஃப்ரான்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் இனிஷியல் டாக்ஸ்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஏவுகணையை ரஃபேல் விமானத்தில் இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த சோர்ஸ் கோடை நம்ம கொடுக்கணும். அந்த சோர்ஸ் கோடுக்கான பெர்மிஷனை இனிஷியல் டாக்ஸில் அவங்க ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம MRFA டெண்டரை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி இதை அவங்க ட்ரம்ப் கார்டை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட்டான அக்செப்டன்ஸ் அவங்க கொடுக்கல. MRFA டெண்டர் க்ளோஸ் ஆகிறப்ப ரஃபேல் நிறுவனம் நமக்கு அந்த சோர்ஸ் கோடை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஏவுகணைகள் நம்மளோட ஏர்ஃபோர்ஸை அப்படியே தலைகீழாக மாற்ற போகுது. அஸ்த்ரா மார்க் 1, அஸ்த்ரா மார்க் 2. பட் அஸ்த்ரா மார்க் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையும் ப்ராசஸில் இருக்குது. அதோட ரேஞ்ச் இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 200 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ரேஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலே அதை வச்சு நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸை அடிக்க முடியாது. டேங்கர் ஏர்க்ராஃப்ட்ஸையும் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டையும் ஏவாக்ஸையும் மட்டும்தான் நம்ம அடிக்க முடியும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்ம சீரியஸாக லேக் ஆகிக்கிட்டு இருந்த இந்த பிவிஆர் கேப்பபிலிட்டிஸில் இப்போது நம்ம தான் லீடராக இருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.